இப்போவே கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் வந்து காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு போவோம்னு சொல்லிட்டு நம்ம குதிரைகளை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்ம குதிரை போகுது, எப்போ பசியில் நிற்க போகுதுன்னு தான் தெரியலை, பார்ப்போம். ஆனால் அவ்வளோ தூரம் கடந்து போனாலும் இந்த வழிகளை தாண்டி அங்கே ஒரு ஆனந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் மேட்ரு. அதுக்காண்டி தான் அவ்வளோ வழிகளை கடந்து போகிறோம். கவுத்தி விடு, தலைகீழ கவுத்தி விடு, கவுத்தி விடுப்பா, ஏம்பா போப்பா, ஏற்று மேலே அந்த ரோட்டு அப்படியே போய். பாதையெல்லாம் உண்மைக்கே ரொம்ப ஒஸ்ட்டு. போடா 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 எட்டு போடுறேடா. இப்போவே நம்ம வந்து ஒரு கொடைக்கானல்லேருந்து ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோம். இந்த ஃபால்ஸ் பேர் பெப்பர் ஃபால்ஸ். அதிகமாக யாரும் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. நாங்கள் போகும்போது அதிகமாக நாங்கள் மட்டும்தான் போய்க்கணும். ஏன்னா நம்ம தான் காடு மலை எல்லாத்தையுமே அசால்ட்டு பண்ணுவோம். கருவேப்பில் கொத்து மாதிரி கையில் அப்படியே ஒரு காட்டையும் பிடிச்சிக்குவாப்புல. அவ்வளோதான். அவங்க போய் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வர வேண்டிய பேர் ரொம்ப தூரம் போய்க்கிருக்கோம் நாங்களும். ஆனால் அந்த ஃபால்ஸுக்கு வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகணுமா அப்படின்றதே ஒரு வியப்பான விஷயம். ஆனால் இங்கேயுமே வீடுகள் எல்லாமே இருக்குது. எல்லா இடத்துல விவசாயம் பண்ணிக்கிருக்காங்க. விவசாயிகள் எவ்வளோ தூரம் தான் போகணுன்னு தெரில. சாக்கடைக்குள்ளே போய் என்ன செய்ய போகிறேன்னு பார்ப்போம். ஸ்கிட்டிங் வேறு போடுவோம். டயர் அப்போ போட்டு போய்கிட்டே இருக்கா. அப்புறம் நம்ம குதிரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் இல்லை. போயிட்டே இருக்கலாம். ரொம்ப தூரம் நடந்துட்டோம். இப்போவே நெஞ்செஞ்செல்லாம் அடைச்சிருச்சு, மூச்சு வாங்கிருச்சு, தலை சுற்றிருச்சு, வாந்தி வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. இவங்களும் கூப்பிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. சரி போவோம். யாரா சாமி நீங்களாம்? யார் பத்த பிள்ளைகளோ தெரில, நம்ம கூட அப்படி காட்டுக்குள்ளே வந்து சுற்றிட்டு தெரியுது. இது ஒரு பள்ளமான பகுதி. இந்த பகுதியில் வந்து கொஞ்சம் நம்மளை கீழே வாங்கி இழுத்துட்டு போயிடும். சடன்னு நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இழுத்துட்டு ஓடி போய் தான் நம்ம அந்த மேட்டில் ஏற முடியும். கொஞ்சம் தூரமான மேடு தான். எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு ஆடாடி இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டோம்னா நம்ம ஃபால்ஸ் வந்துடும். அந்த ஃபால்ஸ் வேறு மாதிரி இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்காண்டி இவ்வளோ தூரம் நடந்து போகிறோம்னா அதை வந்து ஓகே தான், ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல பள்ளம், இப்போ வந்து ஒரு மேடு. இந்த மேட்டில் ஏறணுமா? ஏறுங்கடா ஏறியாச்சு. அவ்வளோ என்ன தம்பி முடியலையா? நானா இல்லைப்பா. வழக்கமா நீ உட்காந்துருவியா? தம்பி வந்துடுவீங்களா? இதுதான் கொஞ்சமாக சாப்பிடுறது. எப்படி தூரம் தாண்டா கூட்டிட்டு போறீங்க? டேய் இன்னும் எவ்வளோ தூரம்டா இருக்கு? நடக்க விட்டு வென்றாங்க போகிறாங்க போய்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு 4-5 மலை ஏறி இறங்கிட்டாங்க. இதில் சாகச பயணம் வேறையா பண்ணுகிறாங்க. எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கடா. அவங்க சாகசத்தை எல்லாத்தையும் பண்ணுறாங்க. சாகசம் எல்லா தடைகளையும் மீறி ஒரு வழியாக நம்ம கடைசியாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்மளோட பெப்பர் ஃபால்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம் காய்ஸ். இதான் நம்மளோட பெப்பர் ஃபால்ஸ். இப்போ இங்கே வந்துட்டோம். கையை விரித்து ஒரு ஸ்டில்லை போட்டோம். அடுத்து வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? இந்த பெப்பர் ஃபால்ஸுக்கு யாராவது போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் உங்களை கூப்பிட்டு போக முடியும்.